அந்தர்யோகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் ஆதிகுருவின் அருளாலும் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தினாலும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து நல்ல ஆன்மீக சாதகர்களுக்கு எல்லாம் இந்த சாதனைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்மோடு இன்றும் இருந்து கொண்டுள்ள சத்குருநாத சுவாமி அவர்களுடைய திருவடிகளுக்கு மீண்டும் நம்முடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். இன்று முதல் இந்த அந்தர்யோகம் உங்களுக்கு தெரியும், அதுதான் ஆன்மீக ஒரு நாள் ஆன்மீக சாதனை முகாம் சொல்லி போட்டிருக்கு. வார்த்தை வேறையா இருந்தாலும் கூட நம்முடைய காலை வேலையெல்லாம் முடித்து விட்டு வாழ்க்கையில மாதத்துக்கு ஒரு நாள் இப்படி அமைதியாக வந்திருந்து நல்ல விஷயங்கள்லாம் சிந்தனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு. அதுதான் அந்த வகையில இனி நாமும் வரக்கூடிய அந்தர்யோக நாட்களிலே குறைந்தது 2 வகுப்புகள் ஒரு 1.5 மணி நேரம், முதல் செஷன்ல ஒரு 3/4 மணி நேரம், அடுத்த ஒரு செஷன்ல ஒரு 3/4 மணி நேரம் ஒரு டெக்ஸ்டா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதனால ஒரு தனித்தனி தலைப்புகளை பேசுறதோட ஒரு நூலா எடுத்தா நல்லா இருக்கும். அந்த வகையில இன்று முதல் நாமும் உத்தவ கீதை அப்படி வழங்கப்படுகின்ற ஒரு நூலை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். புராணங்கள் நமக்கு தெரியும். அதுல பாகவத புராணம், அதில் அமைந்துள்ளது இந்த உத்தவ கீதை. மகாபாரதத்தில் அமைந்துள்ளது பகவத்கீதை. அங்கு மாணவர் அர்ஜுனன், மகாபாரதத்துல வரக்கூடிய பகவத்கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை. அந்த ஆசிரியர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சிஷ்யன் அர்ஜுனன். இங்கு மாணவர் உத்தவர், அவருக்கு உபதேசித்தது. அந்த நூலுக்கு பெயர் உத்தவ கீதை. பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு அங்கு ஞானத்தை அடைவதற்கான வழியையும் மன சஞ்சலத்தை போக்குவதற்கான வாய்ப்புகளையும் சொல்லி மோட்சத்தை பற்றியும் நிறைவாக உபதேசம் செய்தார். 700 ஸ்லோகங்கள். அதே போல்தான் இந்த உத்தவ கீதையிலும் ஆத்ம ஞானம், அதை அடைவதற்குரிய தகுதி, அந்த தகுதியையே யோகம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. யோகம் என்றால் பல அர்த்தங்களை நாம் சொன்னாலும் கூட இங்கு அந்த தகுதியையே யோகம் சொல்லி சொல்கிறோம். மன தூய்மை, சித்த சுத்திக்கான தகுதி, அது இங்கு நிறைய உபதேசிக்கப்படும். ஆங்காங்கு ஆத்ம ஞானம் சொல்லப்படும். தர்ம உபதேசங்களும் இங்கு எடுத்து வழங்கப்படும். என்னென்ன சாதனைகளை நாம் செய்ய வேண்டும், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அடுத்து நிறைய ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் பெறுகின்ற ஒரு அறிவுரையாக, உபதேசமாக, அதெல்லாம் நம்ம இங்க விசேஷமா வித்தியாசமாக பார்க்கக்கூடிய பகவத்கீதை போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. எப்படிப்பட்ட மனநிலை உள்ள அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்று அங்கு நாம் பார்த்திருக்கின்றோம், தெரியும் நமக்கு. அது போல உத்தவ கீதை எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலை உள்ளவருக்கு உபதேசிக்கப்பட்டது, அதை நாம் பார்க்கணும். அதற்கு முன்ன ஒரு சிறிய ஒரு முகவுரை, நம்முடைய நூல்களுடைய அமைப்பு, நம்முடைய சமயத்தில் அமைந்த நூல் வேதம், அதன் பிறகு வந்த புராணங்கள், இதிகாசங்கள், அதையெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம உத்தவ கீதைக்குள்ள போயிடும். நமக்கு வேதம் அப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க சொன்னா என்ன, அது வேத வாக்கா அப்படி வேற சொல்லுவோம். வேதம் பத்தி தெரியுதே இல்லையா, வேத வாக்கா சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா வேத வாக்கு சொல்லி சொன்னா மீறக்கூடாத வார்த்தை சொல்லி அர்த்தம். அது இறைவன் உடைய வார்த்தை சொல்லி அர்த்தம். அந்த இறைவனுடைய வார்த்தைகளை ரிஷி முனிவர்கள் நமக்கு கிரகித்து நமக்கு வழங்கினார்கள். வேதம் சொல்லி சொன்னா அறிவு சொல்லி அர்த்தம். ட்ரெஷர், நாலேஜ் ட்ரெஷர், அறிவு களஞ்சி. அதுல நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி உள்ளது. அந்த வேதமானது ரிக், யஜுர், சாம, அதர்வணம் நமக்கு தெரியும். இங்க அறிமுகம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அப்படி பார்க்கும்போது வேதம் தான் அனைத்துக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு அத்தாரிட்டி சொல்லிப்பாங்க. இந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான தர்மங்களையும் எப்படி வாழ வேண்டும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி இருக்கு. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கூட அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று அதுல ஒரு குறிப்பு இருக்கும். ஒரு குக்கர் வாங்குறோம், ஒரு அமிர்தானியம் தைலம் வாங்கினாலும் அதை சுத்தி எல்லா மொழிகள்லயும் ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும், எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும், எதற்கு உபயோகப்படுத்த வேண்டும். அது போல மனித வாழ்க்கைக்கு எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற நூலுக்கு பெயர் தான் வேதம். அதுல 2 விதமான அறிவு கொடுத்திருக்கு. ஒரு விதமான அறிவு இந்த லௌகீக வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, நாம் முயற்சி செய்து அடையக்கூடிய பொருள்களையும் மீறி, நம்முடைய முயற்சிக்கு மீறி சிலதெல்லாம் தேவை இருந்தால் அதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அதை அடைவதற்கான எல்லா வழிமுறைகளையும் யஜ்ஞ யாகங்கள், ஜபம், தியானங்கள் எல்லாம் சொல்லி அது கர்மகாண்ட பகுதி சொல்லும். பிறகு வாழ்க்கையினுடைய நிறைவு பூர்ணத்துவத்தை பெறுவதற்கான ஞான காண்ட பகுதி, அதைத்தான் வேதாந்தம் சொல்லி சொல்றோம். இந்த வேதமானது மனித புத்தியினுடைய குறைகள் இல்லாதது, அபோக்ஷேயம் சொல்லி சொல்றோம். மனித அறிவினுடைய குறைகள் எதுவுமே அதில் இல்லாதது. சப்த ரூபமாக இருந்த அந்த வேத மந்திரங்களை ரிஷிகள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். ஆகவே மந்திர திரஷ்டா சொல்லுவோம், மந்திரங்களை கண்டுபிடித்து நமக்கு எடுத்து வழங்கியவர்கள். அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய 2 கருத்துக்களே, ஒன்று லௌகிக வாழ்க்கைக்கு, இன்னொன்று ஆன்மீக வாழ்க்கைக்கும், உயிரை பற்றிய விஷயங்களுக்கும், உலகை பற்றிய விஷயத்தை, இறைவனை பற்றிய தத்துவ ஞானத்தை கொடுப்பது. அது வேதாந்த பகுதி அல்லது உபநிஷத் சொல்லும். அதுதான் ஞான காண்டம் நாம் சொல்லுவோம். இந்த வேதமானது சூத்திர ரூபமாக சுருக்கமாக அமைந்திருக்கும். சூத்திரம் சொல்லி சொன்னாவே சில்வகை எழுத்தில் பல்வகை விஷயங்களை நன்கு பொதித்து வைத்திருந்தால் அது பேர் சூத்திரம். சூத்திர வடிவா இருக்கும். சூத்திர வடிவா இருந்தா நம்ம சீக்கிரம் ஞாபகப்படுத்திக்கலாம். ஆத்திச்சூட்லாம் பார்த்தா சிறு சிறு எழுத்துல இருக்க அன்னையும் பிதாவும் முன்னறித்தை ஆலையும் தொழுவது சாலம் கொன்ற வேந்தன் ஆத்திச்சூடி அப்படின்னா அது சூத்திர ரூபத்தில் இருக்கும். அதன் பிறகு அந்த சூத்திர ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மனதில் வாங்கி யாராவது ஒரு ரிஷியானவர் ஸ்லோகமாக செய்தார் சொல்லி சொன்னா அதை ஸ்மிருதி சொல்லி சொல்வார். ஸ்ருதி என்றால் வேதம். அது கேட்டு கேட்டு எழுதி வைக்கப்படாத ஒரு நூல். அது கேட்டு கேட்டு அப்படியே தலைமுறை தலைமுறையா வந்து கொண்டிருப்பது. அதையே உள்வாங்கி அந்த கருத்துக்களை ஸ்லோக வடிவில் செய்தால் அதை ஸ்மிருதி சொல்லி சொல்லுவோம். ஸ்மிருதி சொல்லி சொன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், மற்றது தெரியுது தெரியல. மனுஸ்மிருதி எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. மனுஸ்மிருதி என்பது அந்த காலத்துல ராஜாக்களுக்கு ராஜ்யங்களை ஆள்வதற்காக சொல்லப்பட்ட அரசியல் சட்டங்கள் அதெல்லாம் வாழ்க்கை முறை அந்த காலத்துல தேவையானது. ஆனா ஸ்மிருதி சொல்லி சொன்னாவே மாறக்கூடியது அர்த்தம். காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. யாகிய வைகிய ஸ்மிருதி அப்படி வந்திருக்கு, பராசர ஸ்மிருதி அப்படி வந்திருக்கு. அதுல மாறாத சட்டங்கள் அப்படி இல்லை. மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் மாறக்கூடியது காலத்துக்கு ஏற்ப. அது எந்த காலத்துல யாருக்கு எப்ப சொன்னதுன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லை என்றால் அதையே பிடித்து கொண்டு அதை வம்பு பண்ணிட்டு ஏதோ தேவையில்லாத சொன்னது போல அதையே இன்று வரை நாம் கடைபிடிக்கிறது போல யாரும் பேசிக்கொண்டிருக்க கூட நமக்கு தெரியல. அதனால யாரோ சொல்றது நம்ம அப்படியே கேட்டுக்கிறோம். நம்ம அரசியல் சட்டத்தை எவ்வளவு மாத்தி இருக்கிறோம் நம்மளுக்கு வந்த பிறகு. அது சூத்திரம் என்றால் மிக மிக சுருக்கமா இருக்கிறது. ஸ்லோகம் என்றால் அதையே கொஞ்சம் விரிவாக சொல்வதற்காக வந்த விஷயங்கள். முழு வேதமே சூத்திர ரூபத்தில் தான் இருக்கு. இதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு வேதாந்தத்துக்கு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு தான் பிரம்ம சூத்திரம் சொல்லி சொல்லுவோம். ஜெயமணி மகரிஷியும் கர்ம காண்டத்துக்கு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். கர்ம காண்ட விஷயங்களை நல்லா அழகா எழுதியிருக்கிறார். இலக்கணங்கள் கூட நமக்கு சூத்திர வடிவில் தான் இருக்கு. தொல்காப்பியம், நன்னூல்லாம் ரொம்ப சுருக்கமான எழுத்துல முழு நூலினுடைய அல்ல ஒரு மொழியினுடைய தன்மையை விளக்கங்களை அழகா சொல்லி இருக்கின்றது. இந்த ஸ்மிருதியில என்னென்ன சொல்லி இருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்ட அதே தர்ம கருத்துக்களை
எது தர்மம், எது அதர்மம், எது சாதாரண லௌகீக வாழ்க்கை வழங்குகின்றது என்பதை எல்லாம் விரிவாக சொல்லியிருந்தால் அது பேர் ஸ்மிருதி. சூத்திரத்துக்கு ஸ்லோகத்துக்கு என்ன வேறுபாடு சொன்னா, சூத்திரம் ஒரு இரண்டு சொற்கள் இருக்கும், சுருக்கமா இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுதான் ஸ்மிருதி ஸ்லோகம். அந்த காலத்துல எது தர்மம் அதெல்லாம் சொல்லி இருக்கின்றது. அதே தர்மங்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் விஷயங்கள் இன்னும் வருங்காலத்துல மாறலாம். அதுல கதையெல்லாம் இருக்காது, சும்மா சுருக்கமா கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது மூன்றாவது வேதம், அடுத்து ஸ்மிருதிகள், அடுத்து இதிகாசம். சிலருக்கு இந்த கருத்துக்கள் மட்டும் சொன்னா புரியறதில்ல, போதுமானதா இல்ல இருக்கிறது இல்ல. கதை கொஞ்சம் தேவை. கதை வடிவில் சொன்னா சந்தோஷமா நல்லா இருக்கும். சூத்திரம் புரியல, ஸ்லோகமும் புரியல, ஆனால் நடந்த கதைகளை மையமாக வைத்து வேதத்தின் கருத்துக்களை விளக்க வந்தால் அதுக்கு பெயர் தான் இதிகாசம். இதிகாசம் என்றால் நடந்த கதை, இப்படி நடந்தது சொல்லிதான் அர்த்தம். அது வெறும் கதை இல்லை, இது வரலாறு, சரித்திரம். அந்த சரித்திரத்தின் மூலமாக நடந்த வரலாறு கதைகளின் மூலமாக வேதத்துடைய கருத்துக்களை நமக்கு எடுத்து வழங்கினா அதுக்கு பேர் இதிகாசம். எது நிலையானது, எது நிலையற்றது, எது தர்மம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி தவம் பயிர் செய்ய வேண்டும், இதெல்லாவற்றையும் தர்ம சாஸ்திரமாக நமக்கு சொல்லியிருக்கோம். ஆக ஒரு சில சொற்களில் சொன்னால் அது சூத்திரம், ஸ்லோகமாக சொன்னால் அது ஸ்மிருதி, கதை மூலமாக சொன்னால் அது இதிகாசம் சொல்லிப்பாங்க. இதிகாசம் என்றால் அங்க கவிஞர்களுக்கு கொஞ்சம் உரிமை இருக்கும், சலுகை இருக்கும். கொஞ்சம் அவருடைய கவித்துவத்தை கொஞ்சம் மேல் எழுந்த வாரியாக அதிகமாக சொல்லுவார்கள். நாமளும் பார்த்திருக்கணும், பொன்னியின் செல்வன் கல்கி எழுதியிருந்தார். ராஜராஜ சோழனுடைய அந்த சோழர்களுடைய வரலாறை வைத்து நிறைய அழகா அந்த கால விஷயங்கள் எல்லாம் வைத்து அவர் ஒரு மாதிரி அவர் பாணியில் எழுதினார். சாண்டில்யன் கதை எழுதியிருக்கார், அகிலன் முதலாம் நிறைய நாவல் ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு கொஞ்சம் கவிஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உரிமை கொடுத்திருக்காங்க. அங்க அந்த கதையெல்லாம் சில தர்ம நியதிகளை, நடந்த வரலாறுகளை கொண்டு வேத கருத்துக்களை விளக்கி சொன்னால் இது பேர் இதிகாசம். சம்பிரதாயத்தில் நமக்கு ரெண்டு இதிகாசங்கள் இருக்கு. ஒன்று ராமாயணம், இரண்டாவது மகாபாரதம். ஆனா இந்த இதிகாசத்தை புராணங்களுடைய லிஸ்ட்ல நாம சேர்க்கறது இல்லை. காரணம், ராமன் சூரிய வம்சத்து குலத்தோன்றல், கிருஷ்ணன் சந்திர வம்சத்து குலத்தோன்றல். இருவரும் வாழ்ந்து இருந்து அவர் வாழ்க்கையில நிறைய உதாரணமான நிறைய செயல்களை செய்து விட்டு அவதார நோக்கத்தை நிறைவு செய்தவர்கள். ஆகவே இது இதிகாசம், அந்த புராணத்துல சேர்க்கறதுல வரலாறு. ஆக நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இதிகாசம். அப்ப நம்ம முன்னோர்கள் தான் இவங்க எல்லாம். வாழ்ந்தா இவர்களை போல வாழணும் அல்லது இவர்களை போல வாழக்கூடாது, இப்படி எல்லாம் படிப்பனை எல்லாம் அதுல நமக்கு கிடைக்கும். ஆக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஒரு பாடமாக நமக்கு புகட்டினால் இதுக்கு பேர் இதிகாசம். இதெல்லாம் நமக்கு ஆரம்பித்து தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இந்த உத்தவகதிக்குள்ள போகிறதுக்குள்ள இந்த சில கருத்துக்களை கேட்டுட்டு உள்ள போகணும் என்பதற்காகவும் ஒரு அறிமுகத்துக்காக இந்த கதையெல்லாம் இந்த விஷயங்களை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் ட்ரூ ஹிஸ்டரி சொல்றாங்க. இதிகாசம் உண்மையான வரலாறு. அந்த ஹிஸ்டரியில இருக்க பாடம் உண்மையா பொய்யா அதெல்லாம் வேற விஷயம். ஆக இது வரலாறு உண்மையாக இருந்தால் இதிகாசம். இந்த இதிகாசமான மகாபாரதத்தில் தான் பகவத்கீதை இருக்கின்றது. அடுத்து புராணம், வேதம், ஸ்மிருதி, இதிகாசம் பார்க்கும். அடுத்து புராணம், இதுவும் வேதத்தினுடைய கருத்தை விளக்க வந்ததுதான். புராணம் என்றால் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நடந்து இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். சில பேர் பாகவதர் சொல்லுவோம், சில நேரம் நாங்க கதை சொல்லுவோம், சில நேரம் நாங்க கதை விடுவோம். அது நல்லதுக்காக தான். கதையும் சொல்லுவோம், கதையும் விடுவோம். நம்ம பார்ப்போம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு 6 மணி நேரம் கதை சொல்ற ஆள்லாம் நம்ம ஆளுங்க இருக்காங்க, கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு. இங்கு சம்பவம் முக்கியம் இல்லை, சம்பவத்திலிருந்து என்ன நம்ம தெரிந்து கொள்கின்றோமோ அதுதான் இங்க முக்கியம். ஆக புராணம் என்றால் கண்டிப்பாக நடந்தே இருக்க வேண்டும் என்பது கிடையாது.
நடக்கவே இல்லை, நடக்கவே கூடாது, கிடையாது என்பதும் கிடையாது. நிறைய ராஜாக்கள், அவருடைய பேர், அவருடைய வம்சம், அவருடைய ஆட்சி முறை, அவருடைய தலைமுறை, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, அதெல்லாம் நிறைய சொல்லி இருக்கும், பார்க்கின்றோம். அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே அது பொய்யாக இருந்தா அப்படிலாம் அவ்வளவு தூரத்துக்கு கட்டுக்கதையா சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. இருந்திருக்கு, கொஞ்சம் கூட குறைச்சி அதை சொல்லியிருப்பாங்க. அங்க நிறைய கற்பனைக்கு இடம் இருக்கும். அதை பொய் என்று சொல்லக்கூடாது. சில பேர் கிருஷ்ணரே பொய், ராமரே பொய், கற்பனை பாத்திரம் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்திருக்கிறோம். ராமஜென்ம கோயில் விஷயத்துல கற்பனை இருக்காது, ராமர் என்பது கற்பனை பாத்திரன்னு சொல்லிட்டாங்க. ராம சேர்த்து விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் சொல்லிச்சு, நாமளும் கேட்டுக்கிட்டோம். ஆனால் அவருடைய உபதேசங்கள் நமக்கு பயன்படும். அப்படி பார்த்தா நமக்கு 18 புராணங்கள் சொல்லியிருக்கு. 18 புராணங்களோட 18 உப புராணங்களும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம சமயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய வாஸ்து நம்ம சமயம் என்பதற்கு, அவ்வளவு பெரிய கரை காண முடியாத கடல் போல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டோம், நம்ம வேண்டாம். அங்க புறா சொல்லிச்சுன்னா பழையது சொல்லி அர்த்தம். நவம் என்றால் புதியது. அந்த சம்பவங்கள் பழையது, ஆனால் கருத்துக்கள் என்ன, அது பழையது இல்லை. அது சொல்லப்படும் உண்மைகள் என்றும் புதியதாகவே இருக்கும். முருகா உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது என்றான். புதியது எதுன்னு கேட்டான் முருகன். அவை பாட்டு சொன்னான், உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது. இங்க இந்த புராணங்கள்ல ஆசிரியருடைய பெயர் தெரியல, ஆனால் வியாசர் பெயர்ல வழங்கி வருகின்றது. அதே போல வியாசருக்கு பிற்பாடு, ஆதிசங்கர் காலத்துக்கு பிற்பாடு சில நூல்களை எழுதி ஆதிசங்கர் பேர்ல எழுதி சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயம்தான், அவர் பேர்ல சொன்னா எல்லாரும் படிப்பாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. நாம எழுதின யார் படிப்பாங்க, அவர் எழுதினாருன்னா கொஞ்சம் படிப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆக இந்த 18 புராணங்கள்ல விஷ்ணு புராணத்துக்கு ஆசிரியர் வியாசருடைய தந்தையாரா இருக்கிற பராசரர். மீதி 17 புராணங்களும் வியாசர் எழுதியதாக இன்றும் வழங்கப்பட்டு வருகின்றது. எத்தனையோ மகான்கள் எழுதியிருக்கலாம். அது 18ல ஒரு புராணம் பாகவத புராணம். இது மகாபாரத கதையோடு சம்பந்தப்பட்ட புராணம். அதுல யார் ஹீரோ சொல்லி சொன்னா கிருஷ்ணர் தான். பாகவத புராணத்தில் யார் ஹீரோ என்றால் கிருஷ்ண பகவான் தான். பாகவத புராணத்தில் விஷ்ணுவுடைய அவதாரங்களை விளக்கமாக எழுதியிருக்கும். முக்கியமாக கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அதிகமாக சொல்லியிருக்கும். எப்படி பெரிய புராணத்துல பிள்ளை பாதி மற்றவர்கள் பாதி சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் வாழ்க்கை வரலாறு தான் பாதி இருக்கு பெரிய புராணத்துல. மீதி பாதியில தான் மீதி இருக்கக்கூடிய 62 நாயன்மார் வரலாறு. அது போல ஆக நாம் பார்க்க போகின்ற இந்த உத்தவ கீதை எங்கு வரும் என்றால், கிருஷ்ண அவதாரத்தை முடிக்கும் தருவாயில் அவர் தன் சரீரத்தை விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த நேரத்துல உத்தவருக்கு கூறிய உபதேசம். இப்பதான் நம்ம உத்தவ கீதைக்குள்ள வந்திருக்கு. அந்த நேரத்துல நிறைவாக உத்தவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசிய சம்பாஷணை வார்த்தைகள். இந்த உத்தவ கீதையில பராவித்யா வேதாந்த கருத்துக்களும் இருக்கு, மோட்சத்திற்கான கருத்துக்களும் இருக்கு. அபராவித்யா என்று சொல்லக்கூடிய இந்த லௌகிக வாழ்க்கைக்கு மனிதர்களுக்கு தேவையான கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைவாக ஜீவ பிரம்ம ஐக்கியம் அத்வைதமும் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய லௌகிக வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற வித்தைக்கு அபராவித்யா சொல்லுவாங்க. ஆன்மீகமாக அல்லது ஆத்மாவை பற்றிய விஷயங்களை பற்றி மட்டும் அதிகம் பேசுகின்ற வித்தைக்கு பராவித்யா சொல்லுவாங்க. ரெண்டுமே பிரயோஜனமானதுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு இது பிரயோஜனம் இல்லாத சொல்ல முடியாது. அபராவித்யா என்று சொல்லப்படுகின்ற லௌகீக வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து நம்மை நாம் பக்குவப்படுத்தி பண்படுத்தி கொண்டுதான் பராவித்யாவுக்கு போக முடியும். இப்போ கல்லூரி படிப்பவனுக்கு +2 தேவையா இல்லையான்னு என்ன சொல்லுவோம், 10வது தேவையா இல்லைன்னா என்ன சொல்லுவோம், 8வது தேவையா இல்லைன்னா என்ன சொல்லுவோம். இது மூலமாக தான் அங்க போயிருக்கும். ஒரு PhD பண்ண ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானிக்கு கூட எது வழியா வந்திருப்பார், நேர PhD இருக்க மாட்டார், வரிசையா தான் வந்திருப்பார். அது போல அபராவித்யாவும் பயன்படும், பராவித்யாவும் பிரயோஜனம்.
ஆக எந்த தர்மத்தை சாதனத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் பரஞானத்தை பெற தகுதி வருமோ அந்த பக்குவத்தை தருவது, அதெல்லாம் அபராவித்யா சொல்லுவாங்க. ஆக இந்த பாகவதம் என்ற நூல் எதை பற்றியது என்றால் எத்தனையோ கதைகள், துவக்கம் முதல் இறுதி வரை நிறைய கதைகள் வருகின்றது. நாம கதையை பார்க்க போறதில்லை, அதை வர கருத்தை தான் பார்க்க போகின்றோம். இந்த உத்தவ கீதையினுடைய இந்த பாகவதத்தினுடைய அமைப்பு, அது தத்துவ விசாரம் வரும், கதைகள் வரும், தர்ம விசேஷங்கள் வரும், நிறைய உதாரண விஷயங்கள்லாம் வரும் வாழ்க்கைக்கு. கதையை மட்டும் நம்ம பார்க்க போறதில்ல, கதை பார்க்கறது நாம இங்க வரல. புராணத்துல பொதுவா என்னென்ன கருத்துக்கள் பேசப்படும் சொல்லி சொன்னா இது ஒரு விஷயம் இருக்கிறது, தெரிஞ்சுக்கினா நல்லதுதான். புராணம் தசலட்சணம் சொல்லுவாங்க. இந்த 10 விஷயங்கள் பேசியிருந்தா அது புராணம் சொல்லுவாங்க. அப்ப புராணம்னா அது 10 விஷயம் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லட்சணம் சொல்லிடுவாங்க. சும்மா எதுவும் எழுதுறது அப்படிலாம் இல்லை. புராணத்துல 10 கருத்துக்கள் பேசப்படும். முக்கியமா முதல் கருத்து சர்க்கஹ, சிருஷ்டியை பத்தி பேசப்படும். இந்த உலகம் எப்படி தோன்றியது எல்லா நூல்லையும் சொல்லும். உபநிஷத்துல வரும், தத்துவ போதத்துல வரும். அதே போல புராணங்களும் சிருஷ்டி எப்படி உற்பத்தியானது சொல்லும். எல்லா புராணத்திலும் இது இருக்கும். அதுல அந்தந்த புராணத்துக்குரிய தேவதைகளா எடுத்துக்கொண்ட நாயக நாயகி அவங்க தான் அதற்கு முதல் சொல்லி அந்த வகையில் அப்படி பேசும். சர்க்கஹ, சிருஷ்டியை பத்தி பேசும். நாம எப்படி நம்ம வேதாந்தில ஈஸ்வரன் சொல்லி பேசுவோமோ அங்க அந்த தேவதையை பேசுவார். இரண்டாவது பிரதிசர்க்கஹ அல்லது விசர்க்கம். இதுல லயத்தை பற்றி, படைத்து கொண்டிருந்த பற்றும் போது அதை அழிக்க வேண்டும் அல்லது அதை நிறைவு செய்ய வேண்டும் இல்லையா? ஆகவே இங்க இடத்துல லயத்தை பற்றி பேசும். லயம் அடைந்த உடனே அழிவுக்கு பிற்பாடு மறுபடியும் உற்பத்தி, அதை பற்றி பேசியிருக்கும். 2 இருக்கும். ஆனாலும் கூட இந்த புராண நாயகன் தான் அழிவையும் செய்வார், அவரே தான் அதை தோற்றுவிப்பார். அப்படியும் சில கருத்துக்கள் சில புராணங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கணும். சிருஷ்டி இருக்கணும், லயம் இருக்கணும், மறுபடியும் லயமான உட்பட தோற்றுவிக்கின்றார் யார்? அந்த புராணத்துக்குரிய எந்த தேவதையோ. சூரிய புராணம் வந்து சூரியன் தான் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? விநாயகர் புராணமா இருந்தா விநாயகர் தான் பண்ணார் சொல்லி சொல்லுவோம். அது போல கந்த புராணம் வந்து கந்தர் தான், அதுல கந்த பெருமான் தான் அது புராணத்தினுடைய முதலும் முடிவுமான தேவதை என்றெல்லாம் சொல்லியிருக்கும். தோன்றி தோன்றி லயமாவதெல்லாம் சொல்லியிருக்கும். பிரளயத்தை பத்திலாம் சொல்லியிருக்கும். அவரே தான் சிருஷ்டி செய்தார், அவரே தான் அழைக்கின்றார், அவரே தான் தோற்றுவிக்கின்றார் அப்படிலாம் இங்க சொல்லியிருக்கும். அடுத்து 3வது ஸ்திதி. இப்போ நம்ம வீட்டுல இருக்க குழந்தைக்கு அப்பா அம்மா தான், அந்த வயதுல அப்பா அம்மா தான் எல்லா ஆள் பவர்ஃபுல் அப்படி நினைக்கும் குழந்தைக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்து 3வது ஸ்திதி. எப்படி இந்த உலகம் நிலை பெற்றுள்ளது, எப்படி காப்பாற்றப்பட்டு கொண்டுள்ளது, இந்த உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கு? தர்மத்தால் தான். தர்மமே ஸ்திதி காரணம் சொல்லி சத்தியேன தர்மேன ஜெகதக ஸ்திதி. எப்படி சத்தியம் என்ற தர்மத்தால் இந்த உலகம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்பதை எல்லாம் விளக்கும். உலகம் சீராக இயங்குவதற்கு அந்தந்த உடல் உறுப்புகள் எப்படி நம்ம உடம்புல ஒழுங்கா இயங்குதுன்னா உடல் ஒழுங்கா இருக்கும், அது போல இந்த உலகம் சீராக இயங்குவதற்கு எது ஆதாரம் என்றால் தர்மமே சொல்லி ஜீவர்கள் இந்த தர்மம் சொல்லிச்சுன்னா அந்தந்த ஜீவர்கள் அவரவருடைய கடமைகளை ஒழுங்காக செய்வது. ஒரு வீடுன்னு சொல்லி சொன்னாலும் கூட அம்மா அவங்க கடமை செய்வாங்க, அப்பா அவர் கடமை செய்வார், குழந்தைகள் அவங்க கடமை செய்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அது போல இந்த ஜீவர்கள் எல்லாம் எப்படி அவர்களுடைய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்பொழுதுதான் இந்த உலகமானது அமைதியாக சீராக இயங்க முடியும். அடுத்து 4வது ஈஸ்வர அனுக்கிரகேன ஜகதக பக்தானாம் ஸ்திதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். போஷணம். இறைவனுடைய அனுகிரகத்தால் பக்தர்கள் மற்றும் உலகத்தினுடைய இருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. முதலில் தர்மம், அங்க இறைவனை கொண்டு வரல. பிற்பாடு இந்த இடத்துல இறைவனே தர்மம் சொல்லி தர்மமும் இறைவனும் வேறு வேறு இல்லை சொல்லி அவர்தான் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அப்படி என்று ஈஸ்வர அனுகிரகம் இங்கு பேசப்படும். அடுத்து 5வது ஊதிகி.
ஜெகதக ரசனா கேது. சம்ஸ்கிருதம் பார்த்து ஞாபகம்னா பரவாயில்ல, விட்டுடுங்கோ. பகவான் இந்த உலகத்தை இவ்விதம் செய்ய என்ன காரணம், இந்த உலகத்தை இப்படி படைக்கிறது என்ன காரணம்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கட்டடம் கட்டுறோம். அந்த கட்டடம் எதன் அடிப்படையில் கட்டப்படும் சொல்லி சொன்னா அதோட உபயோகத்தின் அடிப்படையில கட்டடம் கட்டுவோம். ஒரு ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு எப்படி கட்டட அமைப்பு இருக்கணும், ஒரு வீடுன்னா அந்த வீட்டுல என்ன அமைப்பு இருக்கணும், ஒரு ஃபேக்டரினா அது எப்படி இருக்கணும், ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும்னா அதுக்கு எப்படி அமைப்பு இருக்கணும். அது தேவையை வைத்துதான் அந்த வீடு கட்டுவாங்க, கட்டடம் அமையும். அது போல இந்த உலகமானது இப்படி படைக்கப்பட்டதுன்னா ஏன் அப்படி படைக்கப்பட்டது? அதற்கு காரணம் இந்த ஜீவர்களுடைய கர்மாப்படி அவர்கள் வாழ்ந்து உபயோகப்படுத்தி இந்த உலகத்தை பெற வேண்டிய பக்குவத்தை பெற்று மோட்சத்தை பெற்று நிறைவு பெற வேண்டும் என்ற அதன் அடிப்படையில் இந்த உலகமானது இப்படி படைக்கப்பட்டுள்ளது. வேற மாதிரி ஏன் படைக்கலன்னா, சில நேரம் நமக்கு தோணும், இந்த பசின்னு ஒண்ணு பகவான் வைக்காது இருந்தாருன்னா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டு வீட்டுல இருக்க தாய்மார்கள் கஷ்டமே தெரியும். என்ன வைக்கிறது, என்ன காம்பினேஷனே தெரியறது இல்லை. என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கு என்ன வைக்கிறது, போறது வருது, எதைத்தான் வைக்கிறது. நமக்கு கூட சரி சாப்பாட்டுக்கு ஒன்று இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா அந்த உலகத்துல எது கலாட்டா. ஆக எந்த தேவை அதற்கேற்ப இந்த உலகமானது அமைந்திருக்கு. ஆகவே இந்த உலகத்தை இப்படி டிசைன் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்த ஜீவர்களுடைய கர்மாவே காரணம் சொல்லிடுறாங்க. சொர்க்கலோகத்தையே அப்படி படைச்சார். சொர்க்கத்துல இந்த புண்ணியம் செய்த ஜீவர்கள் போய் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பார். நரகலோகத்தை அப்படி படைச்சார். பாபம் செய்தவர்கள் அவர்கள் என்ன நரகம் எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த துன்பங்களை அனுபவிப்பது. அதான் ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல நடக்கிற அக்கிரமத்துல ஊழல்வாதிகளுக்கெல்லாம் பழைய நரகெல்லாம் ஒத்தே வர புது நரக சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆக பாகவத்துல அங்கங்க இந்த கருத்துக்கள்லாம் வரும், நம்ம பார்க்கலாம். அடுத்த 6வது மன்வந்தரம் மனோகோ. மனுவினுடைய பாதை, மக்களை காக்க அவரவர்கள் என்னென்ன நீதியை பின்பற்றினார்கள் அதெல்லாம் மனு வகுத்து கொடுத்த பாதை. அதெல்லாம் அரசியல் சட்டங்கள். அந்தந்த காலத்தில் எந்தெந்த சட்டங்கள் தேவை அது வகுத்து தருது. அது மாறும், மாற்றப்படும், அதுவும் பேசப்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனு நீதி சொல்லி சொன்னா அதே நீதி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நிறைய அதுக்கப்புறம் நிறைய ஸ்மிருதிகள் வந்து விட்டது. மனு நீதி என்றால் மாற்றப்படாத சட்டங்கள் சொல்லி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது மாறிட்டு இன்னைக்கு நாமும் புது இந்திய அரசியல் சட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அமைச்சு கொடுத்து அம்பேத்கர் சொல்லி சொல்றோம். ஆகவே இன்னைக்கு மனு யாருன்னா அம்பேத்கர் தான். ஏதோ சில பேர் சும்மா எதுனா பேசணுன்றத பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஏதோ சொல்லணும், ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. அதனால தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. நமக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்றது இல்லையே. ஆக அந்தந்த காலத்தில் கையாண்ட நீதிமுறை அரசியல் சட்டங்கள். அடுத்து 7வது ஈஷா அனுச்சரிதம். அனுச்சரிதம் என்றால் ஈஸ்வரன் வகுத்து தந்தபடி வாழ்தல். ஆமா, இங்கதான் இந்த ராஜ வம்சங்கள் இன்னும் நிறைய விதமான பரம்பரைகள் அதெல்லாம் இந்த இடத்துல பேசப்படும். உத்தமமான நல்ல ராஜாக்களுடைய வரலாறுகள், கதைகள், அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டார்கள். பாரத தேசம் என்று சொல்றதுக்கு பேர் காரணம் என்ன? பரதன் ஆண்ட தேசம். அவருக்கு 9 பிள்ளைகள் இருந்தாங்களாம். பரதன் ஆண்ட தேசம். அந்த பரதனுக்கு 9ல் 1 கூட உருப்படி இல்லையா. நம்ம பார்த்துருவோம் ஒரு பாட்டு. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்ற 9 பிள்ளை. அது 1 கூட உருப்படி இல்லை. ஒரு பழைய பாட்டு. அப்ப 9 பிள்ளைகள் 1 கூட உருப்படி இல்லையா. அதுல என்ன பண்ணாரா, யாரோ ஒருத்தன் பார்த்தாங்க நல்ல ஆள் சொல்லிட்டு யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஆட்சி கொடுத்துட்டு போயிட்டாராம். பாருங்க, இந்த காலத்து முடியுமா? ஜனநாயக நாட்டிலே முடியல. தாத்தா புள்ள அப்படிலாம் வந்துகிட்டு அப்படி இல்லை அந்த காலத்துல. அந்த ராஜா யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு ராஜாங்கத்தை கூட நீ ஆண்டுட்டு போப்பான்னு சொல்லி சொன்னார். அந்த தகுதி ஏற்பாடு செய்தாராம். தன் பிள்ளைங்களை வைக்கலையா. ஆக வம்ச விருத்தி, நல்ல ராஜாக்கள் ஆண்ட வரலாறு எல்லாம் வரும் புராணங்கள்ல. ஹரிச்சந்திரன், துருவனுடைய கதைகள் எல்லாம் புராணங்கள்ல வரும். ஆக ஈஸ்வரன் வகுத்து கொடுத்த பாதையை, அந்த அவர்கள் வாழ்ந்த ராஜாக்களுடைய கதை. அடுத்து 8வது
நிரோதக துஷ்டானாம், துஷ்டர்களை எல்லாம் நீக்குவது. எப்படி பண்ணார்? அரக்கர்கள், துஷ்டர்கள், நல்லவர்கள் இல்லாதவர்களை எல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அழிந்தார்கள், அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற கதையும் அந்த புராணங்கள்ல வரும். அதுவும் நமக்கு பாடம் தான். இந்த 8 கருத்தும் தர்ம சாஸ்திரத்துக்குள் வரும். முதல் 2 சிருஷ்டிக்குள்ள வருது. அடுத்து 9வது பாருங்க, முக்தி, மோட்சம். மோட்சம் தான் இறுதி லட்சியம். இந்த பாகவதத்துல இது எல்லாமே இருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிஷ்யன் இருப்பான், அவன் ஒரு அணுகி, ஒரு குரு அணுகி ஆத்ம ஞானத்தை கேட்க அவரும் உபதேசிப்பார். ஆக இந்த அழியாத பிரம்ம தத்துவ விளக்கமும் வரும், குருவுடைய அறிமுகம் வரும், சிஷ்யனுடைய அறிமுகம் வரும், இருவருடைய சம்பாஷணையும் வரும். ஆக புராணத்தில் எங்கோ இருந்த கருத்துக்களை எல்லாம், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கருத்தெல்லாம் புராணங்கள் அங்கங்க அப்படி இருக்கும். இப்போ கீதை எடுத்தோம்னா தொடர்ந்து தத்துவ விசாரமா வரும். உபனிஷத்தை எடுத்து ஆத்மாவை பற்றி விஷயங்கள் மட்டும் வரும். புராணங்கள்ல அங்கங்க எங்கெங்கே தான் இருக்கும். கதை தான் பெருசா பிரீடாமினா இருக்கும். அந்த கருத்துக்களை எல்லாம் தேடி எடுத்து நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த முக்தி அல்லது மோட்சம் என்ற லட்சியத்திற்கு வருபவர்கள் அதுல அதிகமா இருக்காது, அங்கங்க இருக்கும், தேடி கண்டுபிடிக்கும். ஆக புராணத்துல பெரும்பாலும் தர்ம சாஸ்திர விஷயம் இருக்கும். அதர்மமாக இருக்கக்கூடியவங்க எப்படிலாம் இருந்தார்கள், அந்த அதர்மத்தை பற்றிய விஷயங்கள் வரும். நிறைய பாலிடிக்ஸ் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பகுதி தான் பாகவதத்துல வருவது, இந்த உத்தவ கீதை என்பது. அந்த முக்தி என்ற தலைப்பு முக்கியமான தலைப்பு. அந்த முக்கியமான முக்தி என்ற தலைப்புல பக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். ஆக புராணங்கள்ல முக்தி பக்தி ரெண்டுமே விசேஷமா பேசப்படும். அடுத்து 10வது தலைப்பு ஆஷயக சரணாகதி. யாரிடத்தில் நாம் சரணடைய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய அகங்காரம் எங்கு பலியிடப்பட வேண்டும். எல்லா கோயிலையும் பலிப்பீடம் இருக்கும். என்ன பண்ணுமா? துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லைன்னு சொல்றார் தாய்மன். நம்முடைய மனதை தேவையில்லாத எண்ணங்களை, சஞ்சலமான எண்ணங்களை, பொறாமை, பொய் சொல்றது, புரணி பேசுறது எல்லாம் என்ன பண்ணுமா? அந்த கோயில் பலிப்பீடத்துல பலியிட்டணும்னு சொல்றார். நமக்கு அதெல்லாம் இருக்கு. யாரை பத்தினா பேசலன்னா நீங்க தூக்கமே வர்றதில்லை. நம்மகிட்டே 1000 இருக்கு, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. பலிப்பீடம் என்பது அது கோயில்கள் முறையா இருந்தாலும் இங்க நம்முடைய துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன். இந்த ஆட்டை போல அங்கங்க போய் 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 ஒரே இடத்துல சாப்பிடாது. ஆட்டு நல்லா இருக்கு, அந்த இடத்துல சாப்பிட்டு முடிக்கணும், சாப்பிடாது. அப்படின்னு சாப்பிட அடுத்த இடத்துல அங்க போகணும். அது மனசு போயிட்டு இருக்கு. அதை பலி கொடுத்தேன்னு சொல்றாங்க, துஷ்ட தேவதைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இங்கே பாருங்க, யாரிடத்தில் நாம் சரண் அடையணும், நம்முடைய ஈகோவை எங்க சரண்டர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது சரண்டர் ஆகிறது இல்லை. அவர் என்ன பெருசு, அவர் மனுஷன் தானே, நான் என்ன என்னத்துக்காக. இந்த ஈகோ தான் நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய வகையில துன்பப்படுத்திட்டு இருக்கு. ஈகோ ஈகோ தான். அப்போ நம்முடைய அகங்காரம் எங்கு சரண்டர் ஆகும், வெண்டாகும், பலியிடப்படணும். ஆக இதுல சொல்லி இருக்கு, பகவானே இந்த உலகத்துக்கு ஆசிரியம் சார்ந்திருக்க வேண்டியவர். அவரிடத்திலே நம்முடைய அகங்கார அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஆக இந்த கடைசி 2 தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். முக்தி, சரணாகதி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். மற்றதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. முக்தி, அடுத்து பக்தி, சுருக்கமா பார்க்க போறோம். முக்தி என்றால் மனதினுடைய பூரணத்துவம், அதுதான் முக்கியமான முக்தி சொல்லி சொல்றோம், மோட்சம் சொல்லி சொல்றோம். நான் மனதிலே வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிந்து, நான் யார் என்பதை புரிந்த பிறகு மனதில் வரக்கூடிய ஒரு முழுமையான நிறைவு, பராம் சாந்திம் பகவான் சொல்றாரு பாருங்க. அந்த பூர்ணத்துவம், அந்த பூர்ணத்துவத்தை தான் நீங்க முக்தி சொல்லி சொல்றாங்க. ஆக நம்முடைய நிறைவு எப்படி இருக்கு? பொதுவா நமக்கு சிலது வந்தா நிறைவா இருக்கு, சிலது போனா சந்தோஷமா இருக்கு, சில விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது நிறைவா இருக்கு, அது கிடைக்கலன்னா அந்த நிறைவு போய் விடுகின்றது. வந்து செல்கின்ற நிறைவாக நம்முடைய பூர்ணத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. அது நிபந்தனையுடன் கூடியதா இருக்கு.
சில பேரோட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்கு, சில பேரோட சேர்ந்து இருக்கணுமே நம்ம துக்கமா இருக்கு இல்லையா? சில பேர் வந்தா சந்தோஷமா இருக்கு, சில பேர் போனா சந்தோஷமா இருக்கு, எல்லாம் இருக்கு வாழ்க்கை. ஆக வெளி சூழ்நிலைகள் ஆழ்ந்து ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கதான் முயற்சி பண்றோம். வெளி சூழ்நிலை மாறிவிட்டால் சந்தோஷமும் மாறிவிடுகின்றது. ஆக மனது வெளி விஷயத்தை சார்ந்து இருப்பதை நம்ம சந்தோஷம் சொல்லி சொல்றோம். சூழ்நிலை மாற்றினால் நம்முடைய மனதில் உள்ள சந்தோஷம் போய்விடுகின்றது. ஆக மனதினுடைய அமைதி இருக்கு, அது எப்பொழுது முழுமையாகும் என்றால் இந்த இரண்டையும் தெளிவாக புரிந்த பிறகு நான் யாராக இருக்கின்றேன் என்ற தத்துவ ஞானத்தை தெரிந்த பிறகு அப்பொழுது நம்முடைய மனதிற்கு வருகின்ற ஒரு பூர்ணத்துவத்தை தான் மோட்சம் சொல்லி சொல்றாங்க. வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நாம் இருப்பது. ஆக மோட்சம் எனில் வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆழ் மனதில் உள்ள நிறைவு அது தொடர்ந்து இருந்தால் அதுதான் மோட்சம். இதைத்தான் பூர்ணத்துவம் என்று உபநிஷத்துல சொல்லுகின்றது. அதுதான் மோட்சம் சொல்லுகின்றது, அதுதான் முக்தி என்று சொல்லுகின்றது. ரெண்டு இருக்கு, ஒண்ணு சொர்க்கம், ஒண்ணு மோட்சம். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை தான் நம்ம பெருசா சொல்றதா தெரிஞ்சிருக்கணும். சொர்க்கத்துக்கு போனா என்ன, புண்ணியம் செய்த சொர்க்கம் போவோம், மீண்டும் வந்துடணும். சீனே புண்ணியம் மத்திய லோக விஷயத்தையும் சொல்றோம். மோட்சம் என்பது நாம் திரும்பி வராத மீண்டும் பெறவாத பெருநிலை, அதுதான் மோட்சம் என்பது. அப்ப சொர்க்கத்துக்கு போனோம்னா புண்ணியம் வேணும், மோட்சத்துக்கு போனோம்னா ஞானம் வேணும். சொர்க்கத்துல இருக்கணும்னு சொல்லி சொன்னா சொர்க்கத்தை பார்க்கணும் என்ன பண்ணணும்னா, சாமி நல்ல வார்த்தை சொல்லுன்னு சொல்லாதீங்க. சொர்க்கத்தை பார்க்கணும்னா செத்து போனோம், மோட்சத்துக்கு போனோம்னா உயிரோட இந்த உலகத்துல இருக்கணும். ஞானத்தினால மோட்சம். எப்போ எங்க இறந்த பிற்பாடு இல்லை, இந்த உலகத்திலே இந்த உடலோடு மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஞானத்தினால் பெறுகின்ற ஒரு நிறைநிலை பூர்ணத்துவம், அதுதான் மோட்சம். ஆகினால கீதையோ உபனிஷத்தோ உத்தவ கீதையோ படிக்கிறது செத்த பிற்பாடு நாம் அடைகின்ற சொர்க்கத்துல வரக்கூடிய சந்தோஷத்துக்கு இல்லை, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் மனதில் பெற வேண்டிய ஒரு நிறைவுக்காக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கிடையில் நாம் அமைதியாக ஆனந்தமாக எப்படி வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வதுதான், அதுதான் மோட்சம். அதை சொல்லுவதற்காக தான் நாம் இந்த வகுப்புக்கெல்லாம் வரோம், அந்தர்யோகத்துலாம் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சு. மோட்சத்துக்காக தான். மோட்சம்னா ஏதோ உடனே பயந்துடாதீங்க, எனக்கு சாமி நிறைய வேலை இருக்கு தெரியாத அந்தர்யோகத்துக்கு வந்துட்டேன், அப்புறம் முடிஞ்ச பிற்பாடு மதியமே சாப்பிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. மோட்சம்னா இறந்த பிற்பாடு வரதில்லை, இருக்கும்போது நாம் நிறைவா சந்தோஷமா இருக்கணும். சரி, மோட்சம்ன்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற வார்த்தை சொல்லலாம். ஆனந்தம் வேணும், சந்தோஷமா இருக்கணும். யாருன்னா வேணாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஆனந்தம் வேண்டாம் சந்தோஷம் வேணாம்னா அவங்களுக்கு ஏதோ மரக்கழண்டு போச்சுன்னு அர்த்தம். ஆனந்தம் வேணும் தான் எல்லாரும் சொல்லுவோம். அது எங்க கிடைக்கும்? ஆனந்தம் நல்ல நிலை கிடைக்குமா, தேனி ஆனந்தத்துல கிடைக்குமா? நானே அந்த ஆனந்த வடிவம் என்பதை நமக்கு உணர்த்துவதுதான் சாஸ்திரத்துக்கு முக்கியமான அத்தகையவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். சரி, ஆகவே பூர்ணத்துல இன்னொரு மோட்சம் பேசப்படும். என்ன? இந்த முக்தியில கவுன முக்தின்னு பேசப்படும். அப்படின்னா என்ன? அங்கே முக்தி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நூல்களை பயன்படுத்துகிற வார்த்தைகளை அறிமுகப்படுத்திக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்க கஷ்டத்தை நீக்கணும்னா ஒரு விடுதலை கிடைக்கிறது. அப்படி கிடைச்சுன்னா மனசு அப்பாடா அப்படி சொல்லி ஒரு இருக்கு பாருங்க, அந்த நிம்மதி. எங்கே நிம்மதி? எங்கே மனிதர்கள் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இங்க அந்த நேரத்தில் இருக்க பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைஞ்சா வர அந்த முக்தி வந்து கவுன முக்தின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த நேரத்தில் இருக்க கஷ்டத்தை வந்து விடுதலை ஆகுது. கஜேந்திர மோட்சம் பார்த்திருப்போம். அந்த நேரம் முதலையிடம் இருந்து விடுதலை அந்த யானைக்கு. முதலையும் கேட்கலாம், என்ன கைவிட்டுட்டீங்களே சாமின்னு சொல்லலாம் இல்லையா? ஆக அந்த இடத்துல கருத்து என்னன்னா, மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பகவான் நம்மை காப்பாற்றுவார். அதுதான் இங்க சொல்லுது. அதுதான் கருத்து. சிலந்திக்கு முக்தி கிடைச்சதுன்னு வர்றோம். அந்த முக்திக்கு எல்லாம் கவுன முக்தின்னு சொல்லலாம். அது பொய்யெல்லாம் சொல்லல, அது கவுன முக்தி. அந்த ஜீவனுக்கு நற்கதியை கொடுத்தார், அல்லது அடுத்த ஜென்மத்தை மனித பிறவியை கொடுத்து மோட்சத்தை தந்தார். அப்படிதான் எடுத்துக்கணும். இதெல்லாம் கவுன முக்தியாக அங்கு பேசப்படும். ஆக முக்தி என்றால் முக்கிய முக்தியா கவுன முக்தியா? புராணத்துல அநேகமாக கவுன முக்தியை தான் பேசுறது. கோபியர்களுக்கு எல்லாம் முக்தியை தந்தார் சொல்லி சொன்ன எப்படி கொடுத்தார்? ஞானத்தினாலதான் மோட்சம் என்பது நம்ம சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட
அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து மன வருத்தத்தில் விடுதலை கொடுத்து ஏதோ சந்தோஷத்தில் அவர்களை இருக்க வைத்தார். முக்கிய மோட்சம் என்பது மனதனுடைய பூர்ணத்துவம். இப்படிப்பட்ட மோட்சத்தை டைரக்டாக அடையிறது எது காரணம் என்றால், கர்ம பலனை நாம் அனுபவிக்க அது தீரக்கூடியது. புண்ணியத்தை அனுபவிக்க புண்ணியம் தீரும் பணத்தை போல. அதே போல பாவத்தை துக்கத்தை அனுபவிக்க பாவம் தீரும். அப்படி தீர்ந்த பிறகு அவன் மனதில் வரக்கூடிய ஒரு விதமான பக்குவத்தினால ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய. அப்போ இங்க சொல்ற மோட்சம் என்றது இருக்கு, புராணங்களை சொல்றது கவனம் முக்தி. கீத உபநிஷத்தான் சொல்ற முக்தியானது முழுமையான முக்தி, அது மீண்டும் பிறவாத ஒரு பெருநிலையை தரக்கூடிய சொல்லிப்பார். ஆக நம்முடைய பதில் இங்க என்னன்னா, முக்கிய முக்திக்கு ஞானம் தான் ஆதாரம், சாட்சாத் ஞானம். ஞானத்தை எதனால் அடைய முடியும்? இப்படி வகுப்புகள்ல வந்து உட்கார்ந்து அமைதியா கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொண்டு நான் யார் என்ற அறிவினால் மோட்சம். ஞானத்தை தருகின்ற கருவியாகி சாஸ்திரத்தின் மூலமா என்ன ஞானம் தான் மோட்சம் வருமோ அந்த ஞானம் சொல்றாரு. இங்க என்ன ஞானம்? மோட்ச ஞானம். மோட்சத்துக்கான ஞானம் பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். ஆத்மானா என்ன? என்னை பற்றி அறிவு சொல்லி அர்த்தம். சரி, நான் எத்தனையோ வருடங்களா எவ்வளவு விஷயம்லாம் கேட்டுட்டேன் சுவாமி, ஞானம் வரல, என்ன பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த ஞானத்தை அடைவதற்கு ஒரு விதமான தகுதி யோகியதை நமக்கு இருக்கணும். அந்த யோகியதை அடைந்து ஞானத்தை அடைஞ்சோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். இப்ப யோகியதை அடைந்து என்ன பண்ணணும்? முறையான நம்முடைய மூர்த்தி ஸ்தலம் தீர்த்த முறையா தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரன்னு சொல்றது போல நாம் செய்கின்ற கர்ம யோகம் பக்தி இதையெல்லாம் ஒழுங்கா முறையா செய்தோம்னா அந்த ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை தருகின்ற இடத்திற்கு கொண்டு வந்து உட்கார வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எங்க ஆசிரமத்துல அந்தர் யோகத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு அர்த்தம் உத்தவகீதை. ஆக ஞானத்துக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞான யோகத்துக்கு என்ன பண்றது? அதற்கு சொல்லுகின்ற யோகியதைகளை என்ன, அதையெல்லாம் புராணங்கள் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றது. புராணம் சொல்ற லாங்குவேஜ் வேறையா இருக்க போடுறது, சாஸ்திரங்கள் சொல்ற லாங்குவேஜ் வேறையா இருக்க போடுறது. சாஸ்திரங்கள் வந்து சாதனை செலுத்தை சம்பத்தி எல்லாம் சொல்லுவோம். புராணங்கள் அதையே வேறு விதமாக சொல்லிக் கொடுக்க போயிடும். கர்மயோகம் மூலமாக சித்த சுத்தி சொல்லுவோம், சாதனை செலுத்தை சம்பத்தி சொல்லுவோம், விசாரம் செய்தால் தான் ஞானம் வரும்னு சொல்லுவோம். புராணத்துல கர்மயோகம் என்ற இடத்துல சாதனை சதுர்த்த சம்பத் என்ற இடத்துலாம் வேறு சில முக்கியமான சாதனங்கள் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும். கர்மயோகம் எனக்கு புராணமானது பக்தின்னு சொல்லிடுவோம். பக்தியின் மூலமாக புராணத்துல எங்கெல்லாம் பக்தி என்று சொல்லுவார்கள் அங்கெல்லாம் கர்மயோகம் என்று நாமும் சொல்லி வருவோம். பக்தியிலும் சாதனங்கள் சிலதெல்லாம் இருக்கும், அந்த சாதனங்கள் சில பண்புகள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நற்பண்புகள் அதெல்லாம் பகவான கீதையில சொல்லி இருக்கின்றா, இங்கே நாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆக இதை இந்த இடத்துல சொல்லும்போது இந்த குணங்களை நற்பண்புகளை பாகவத குணங்கள் சொல்லுவோம். ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் அதெல்லாம் பகவானும் சொல்லியிருக்கார். 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் அமானித்தும் அதம்பித்தும் அகிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சார உபாசனத்தில் நிறைய குணங்களை சொல்லுவார். ஆக பகவான் சம்பந்தப்பட்ட குணங்கள், பகவான் அடைவிக்கின்ற குணங்கள். ஆக புராணமானது ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு படிப்படியா நம்மை அழைத்து சென்று ஞான யோகத்தை நிறுத்திவிடும். ஞானத்தினால மோட்சம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆக பக்தி நற்பண்புகளை தரும், அந்த நற்பண்பு ஞானத்தை கொடுக்கும், ஞானம் முக்கியமாக மோட்சத்தை கொடுக்கும். இதுதான் புராணங்களுடைய படிநிலை. இந்த ரூட்ல வருகின்ற முக்தியைத்தான் நாம முக்கிய முக்தி சொல்லி சொல்றோம். ஏதோ துயரப்பட்டு கொண்டுள்ளவருக்கு முக்தி அளித்தார் சொல்லி சொன்னா அதெல்லாம் தவறு இல்லை. பறவைக்கு முக்தி கொடுத்தார், விலங்குக்கு முக்தி கொடுத்தார் அப்படிலாம் சொல்லி சொல்றோம் இல்லையா? அங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஜீவர்களுக்கு ஒரு நற்கதியை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார் சொல்லி அர்த்தம் எடுத்துக்கணும். இதுதான் சொன்னார். கதை கேட்டு சந்தேகப்பட்டா பரவாயில்லை, ஆனா கதை கேட்டுட்டு யோசித்தாதான் ப்ராப்ளம் சொல்றாங்க. வாழ்க்கையில யோசிக்காதவருக்கும் ப்ராப்ளம் இல்லை. கதையா கேட்டு என்ன பண்ணோம், அதற்கு கருத்துக்களை எடுத்து விட்டுணும். நிறைய சினிமா எல்லாம் பாக்குறோம், நாங்கெல்லாம் போயிட்டு டைரக்டர் கிட்டே நடிகர் கிட்டே சண்டையா போடுறதுலாம் முடியுமா முடியாதுன்னு சொல்லி இல்ல இல்ல புராணங்கள் சொல்லி இருக்கு, அதற்கு சாரத்தை எடுத்து என்ன பண்ணோம் அதோட இருக்கு. குறிப்பாக பாகவத புராணத்துல அச்சாணி பக்தி தான். மற்ற புராணங்கள் ஒவ்வொரு கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் கூட இங்க சென்ட்ரல் தீம் என்னன்னா
பக்தி காரணம். இங்கு பாகவதம் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா 2 காரணம், 2 லட்சணம் தரலாம். அது ஏன் வந்தது என்பதை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.